இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைட் எம் ஹாரிஸ், வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாணங்களுக்கு இடையிலான வரையறுக்கப்பட்ட பஸ் மற்றும் ரயில் சேவைகள் நாளை முதல். நேற்று மேலும் 1488 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம். கோவிட் மரணங்கள் 3533 வரை அதிகரிப்பு. பாலியல் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் இணையதளங்களை தடை செய்வதற்கு போலீசார் நீதிமன்றத்திடம் கோரிக்கை. ஆகஸ்ட் மாதமளவில் பாடசாலைகளை திறக்க அரசாங்கம் விசேட கவனம். ஈராக் வைத்தியசாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 41 பேர் பலி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் மற்றும் ரயில் சேவைகள் நாளை முதல் வரையறுக்கப்பட்ட அளவில் இடம்பெறும். கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் போக்குவரத்து அமைச்சு இந்த தீர்மானத்திற்கு வந்துள்ளது. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் கடமைகளில் ஈடுபடுவோருக்காக இந்த போக்குவரத்து சேவை இடம்பெறவுள்ளது. திவலப்பிட்டி, பாலியகுட சிறைச்சாலைகள் மற்றும் புத்தாண்டு கோவிட் கொத்தனைகளில் பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,68,131 உயர்ந்திருக்கிறது. நேற்றைய தினம் 1488 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். மேலும் 31 கோவிட் மரணங்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார். இவர்களில் 15 பேர் பெண்கள் ஆவர். 26 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 3533 உயர்வடைந்திருக்கிறது. இதேவேளை கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களின் மனோநிலையினை விருத்தி செய்வதற்கான முறையான வேலை திட்டம் அவசியம் என்று கொழும்பு பல்கலைக்கழக ஊடகப் பிரிவின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் அஜந்தா ஹப்பு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். சுகாதார படிமுறைகளின் கீழ் வரையறுக்கப்பட்ட அளவிலேனும் மாணவர்களை பாடசாலைகளுக்கு அழைத்து அவர்களின் மனநிலையினை விருத்தி செய்ய வேண்டும். இதற்கு ஆசிரியர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டும். தற்போதுள்ள சிக்கல் நிலைமை காரணமாக உலகம் முழுவதிலும் 4 பில்லியன் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 15 வயது சிறுமியினை இணையதளம் ஊடாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியமை தொடர்பில் இதுவரை 41 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொலைபேசி அறிக்கை, இணையதளம், வங்கி அறிக்கை, சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட தகவல்களை பகுப்பாய்வு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. பாலியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் பல இணையதளங்களை தடை செய்வதற்கும் போலீசார் நீதிமன்றத்தின் அனுமதியினை கோரியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைக்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குறுத்தல் ஆணைக்குழுவும் ஆதரவு வழங்கி வருகிறது. குறிப்பிட்ட சிறுமியின் தாய் தந்தையரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவ்வாறான சம்பவங்களை சமூகத்தில் இருந்து ஒழிப்பதற்காக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் தோன்றியிருக்கிறது. சட்டத்தை அமுல்படுத்தும் நிறுவனங்களும் பொறுப்புடன் செயற்படுதல் வேண்டும். சிறுவர்களை துஷ்பிரயோகத்தில் இருந்து பாதுகாப்பது தொடர்பில் விளக்கமளிக்கும் ஒரு பொறிமுறை நாட்டில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படாமையும் ஒரு பிரச்சனையாகும். இந்த விடயத்தில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை பாரிய பொறுப்பினை கொண்டிருக்கிறது. எந்தவொரு சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பிலும் இந்த அதிகார சபைக்கு அறிவிக்க முடியும். 1929 என்கின்ற அவசர தொலைபேசி இலக்கம் இதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. மும்மொழிகளிலும்
24 மணி நேரமும் இந்த முறைப்பாட்டு பிரிவுக்கு இது தொடர்பில் அறிவிக்கலாம். சுற்றுலா சேவை வழங்குநர்களை ஊக்குவிப்பதற்காக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒன்றினை வழங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. இவர்களுக்கான முறையான சமூக பாதுகாப்பு திட்டம் ஒன்றும் வகுக்கப்படும். தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் சுற்றுலா நடவடிக்கைகள் தொடர்பான தேசிய கொள்கையில் இந்த விடயங்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றன. சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இதற்கு ஆதரவு வழங்கியிருக்கிறது. இதேவேளை சுற்றுலா நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்காக நக்கிள்ஸ் இலுக்கும்புர பிரதேசத்தில் ஒரு மத்திய நிலையம் அமைக்கப்படவுள்ளது. இதன் நிர்மாண பணிகள் வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் சிபி ரட்நாயக்க தலைமையில் இன்று காலை இடம்பெறும். சுற்றாடல் கட்டமைப்பினை பாதுகாத்தல் மற்றும் முகாமைப்படுத்தல் செயல்திட்ட நிதியத்தின் கீழ் இதற்கான நிதி ஒதுக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். 60 வருட கால மேன்மையுடன் அனைவரும் வெற்றி பெறும் நாளைக்காக மக்கள் வங்கி. நாரகன்பிற்றி அபேராம விகாரையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நவக்கிரக மண்டபம் நாளை காலை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் திறந்து வைக்கப்படும். கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆசி வேண்டி ஒரு வார காலம் அங்கு பூஜைகளை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அபேராம விகாராதிபதி சங்கைக்குரிய முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட கலா மன்றங்களுக்கு இசை கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. வட மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தினால் இந்த கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த அசல பெருகர 4வது நாளாகவும் இன்று வீதி வலம் வரவிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இந்த பெருகரா ஆரம்பமானது. பொகவந்தலாவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மோரத்தோட்ட மேற்பிரிவில் உள்ள வீடொன்றில் 4 பிள்ளைகளின் தாய் ஒருவர் திடீரென்று இறந்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது. 36 வயதுடைய இந்த தாய் நேற்று காலை உயிரிழந்திருப்பதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சுமார் 7 மாதங்கள் மதிக்கத்தக்க பெண் சிசு ஒன்றின் சடலம் இருந்ததனையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக இடம்பெற்ற கருக்கலைப்பின் போது இவ்விரு உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதும் 35 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவை உள்நாட்டு செய்திகள். நவீனமயமாக்கலின் புதுமைகளுடன் புதிய பாதைக்கு மக்கள் வங்கி. 60 வருட கால மேன்மையுடன் அனைவரும் வெற்றி பெறும் நாளைக்காக. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்றைய தினத்திற்குள் கோவிட் தடுப்பூசியினை ஏற்றி முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு வலய ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நேற்று ஆரம்பமானது. ஆசிரியர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்காத வகையில் கௌரவத்தினை பாதுகாத்து இந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையினை மேற்கொள்ள ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை பாடசாலைகளை மீள திறக்கும் வேலை திட்டம் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய படிப்படியாக பாடசாலைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டம் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் நேற்று ஆரம்பமானது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு
கட்டுகஸ்தொட்ட குருநாகல் பாதையில் கனரக வாகனங்களை செலுத்துவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களை கேட்டுள்ளது. கட்டுகஸ்தொட்ட சந்தியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டு வரும் 5 மாடி வர்த்தக கட்டடம் திடீரென்று தாளிறங்கியுள்ளமை இதற்கான காரணமாகும். இந்த கட்டடம் தாளிறங்கியமையினால் எந்த உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. உலகச் செய்திகள். ஈராக் வைத்தியசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அல் ஹுசைன் வைத்தியசாலையின் கொரோனா தனிமைப்படுத்தல் வார்டு தொகுதியில் இந்த தீ அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தீ தொடர்ந்தும் பரவி வருவதாகவும் மீட்புப் பணிகள் தொடர்வதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுவரை 16 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். பலஸ்தீன் சட்டசபை உறுப்பினராகிய காலிதா ஜொராரை விடுதலை செய்யுமாறு பலஸ்தீன் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இஸ்ரேல் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார்கள். சிறைவாசம் அனுபவித்து வரும் குறிப்பிட்ட சட்டசபை உறுப்பினர் தனது மகளின் இறுதிக் கிரியைகளில் பங்கேற்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனினும் இஸ்ரேல் சிறைச்சாலை சேவை நிலையம் மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் கோரிக்கையினை மறுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி. காலி மாவட்டத்தில் இடம்பெற்ற கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் போது பிரதேச மக்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்த பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்து வருகிறது. 21 பாதைகளை விரைவில் புனரமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. காணிகளுக்கான உறுதிகளை வழங்கும் வேலை திட்டமும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத கட்டடங்கள் தொடர்பான சிக்கலை தீர்ப்பதற்கும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர். நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போதும் முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடையது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள் ஆரம்பமாகும் நேரங்கள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு நாள் சர்வதேச போட்டி மாலை 3:30 ஆரம்பமாகும். T20 போட்டி இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகும். இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 18ஆம் தேதி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றும் இலங்கை வீரர்கள் பலர் எதிர்வரும் புதன்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளார்கள். இலங்கையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் 7 நாட்கள் தனிமைப்படுத்தல் காலத்தை இவர்கள் பூர்த்தி செய்ய உள்ளார்கள். போட்டி இடம்பெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னர் இந்த விளையாட்டு வீரர்களை ஜப்பானிற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பல கட்டங்களாக வீரர்கள் ஜப்பானுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று இலங்கை ஒலிம்பிக் குழுவின் தலைவர் காமினி ஜயசிங்க தெரிவித்துள்ளார். கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். மரக்கரியின் விலை குறைந்திருக்கிறது. 1 கிலோகிராம் போஞ்சியின் மொத்த விலை 200 ரூபாவிற்கும் 210 ரூபாவிற்கும் இடைப்பட்டதாகும். 1 கிலோகிராம் கேரட்டின் மொத்த விலை 120 ரூபாவிற்கும்
130 ரூபாவிற்கும் இடைப்பட்டதாகும். 1 கிலோகிராம் பீட்ரூட் 150 ரூபாய் முதல் 160 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கோவா 1 கிலோ 130 ரூபாய் வரையும், கரிமிளகாய் 230 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பூசணிக்காயின் விலை 140 ரூபாவாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் 3-வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். பெயாஸ் பழச்செய்கையினை ஊக்குவிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய இனங்களை அறிமுகப்படுத்துதல், கன்றுகளை பகிர்ந்தளித்தல், செய்கை தொடர்பான பயிற்சிகளை வழங்குதல் என்பன இந்த வேலை திட்டத்தின் கீழ் உள்ளடங்கும். 2018 ஆண்டில் நாட்டில் 1600 மெட்ரிக் டன் பெயாஸ் உற்பத்தி செய்யப்பட்டது. 2019 ஆண்டில் இந்த அளவு 1800 மெட்ரிக் டன் வரை அதிகரித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்திலும் ஓரளவு மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு தாழ்வார பகுதிகளில் இடையிடையே மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை கடும் காற்று வீசலாம். வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசலாம் என்று திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாகாணங்களுக்கு இடையிலான வரையறுக்கப்பட்ட பஸ் மற்றும் ரயில் சேவைகள் நாளை முதல். நேற்று மேலும் 1488 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம். கோவிட் மரணங்கள் 3533 வரை அதிகரிப்பு. பாலியல் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் இணையதளங்களை தடை செய்வதற்கு போலீசார் நீதிமன்றத்திடம் கோரிக்கை. ஆகஸ்ட் மாதமளவில் பாடசாலைகளை திறக்க அரசாங்கம் விசேட கவனம். ஈராக் வைத்தியசாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 41 பேர் பலி. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது மதிய பிரதான செய்தி அறிக்கையினை நண்பர்கள் 12:45 எதிர்பாருங்கள்.